வணக்கம். என் பேர் மருதராசு. நான் விஸ்வநாதபுரி கிராமத்தில் இருக்கோம். சத்திக்கிழமையில் தெருவு. நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா பையன் ஒரு ஷாப் வச்சுருக்காப்புல. பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேர் உங்கள் அக்கா பையன் பேர்? அஜித் குமார். அஜித் குமாருங்கன்னு இப்போ நேற்று பூக்குழி நடந்துச்சு சிவகிரியில். சரி. பூக்குழிக்கு வந்த பையங்க பக்கத்து ஊருக்காரங்க, மாற்று சமுதாயத்துக்காரங்க, நீ எங்கே இருக்க, உனியை தான் நாங்கள் அடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா. நாங்கள் வீட்டில் தான் இருந்துக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மருமகன் சொல்லியிருந்தாப்புல. என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்காங்க? என்ன அவங்க இந்த நாங்கள் தொழில் பார்க்க முடியல, அந்த மோட்டிவ் எங்களை இந்த இடத்துல இருக்க விடக்கூடாதுன்னு. இவங்க நம்ம வீட்டு 15 வீடு இருக்கு, ஒருத்தன் வந்து 2 வீட்டுக்காரங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு, போகும்போது வரும்போது ரொம்ப முறைச்சி பார்த்துக்கிட்டு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொன்னால் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கிட்டு, உனி அடிக்காம விட மாட்டேன், வைக்காம விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்காரங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த தெருவில் இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல. அடுத்து எதுக்குனாலும் சரி வெளியூர் ஆளுகளை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. வெளியூர்காரங்க பையன் வந்துட்டு, நீ ஆம்பளை தானே வேலை, பல்லாக்குயமனுக்கு இங்கே என்ன வேலை, உனி அடிக்காமல் விட மாட்டேன், நீ இருல அங்கே வரேன், இப்போ ஃபோன் பண்ண சொல்ல போய் தான் நான் வந்திருக்கோம், என் மச்சான் ஃபோன் பண்ணான் அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 10-20 பையங்க வந்தாங்க. 20 பையங்களை ஒரு 6 பையன் தான் வீட்டுக்குள்ளே வந்து அடித்து போட்டாங்க. என் மருமனை அடிக்கவும் நான் போய் வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டில், நான் அடுத்த வீட்டில் இருந்தேன், என்ன சத்தம் கேட்கணும் ஓடி போன பார்த்தா என் மருமனை அடிச்சுட்டு இருந்தாங்க. அடிச்சுட்டு இருந்தோடனே நாங்கள் தண்ணி தடப்பட 3-4 பையங்களை வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டு வீட்டை கதை பூட்டிட்டோம். என் மருமனை மட்டும் வெளியே எழுதிட்டு மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. பிறகு ஒருத்தனை இன்னொரு வீட்டில் பூட்டி போட்டோம். அதுக்கப்புறம் என் மருமன் ஆஸ்பத்திரி போயிட்டாப்புல. பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்துட்டாங்க. பூக்குழி முடிஞ்சோடனே சிவேரியில் பூக்குழினால கொஞ்சம் லேட்டாகி தான் போலீஸ் வேணால் வந்துருச்சு. சீக்கிரம் வந்தோடனே போலீஸ் நிற்கும் போதும் 10-20 பையங்க நின்றாங்க. போலீஸ் வந்து போச்சலாம் தான் போனாங்க. ஒரு பைக்கு ஒரு 3-4 பைக்கு நின்றுச்சு. அந்த அன்றைக்கி பைக்கை மட்டும் போலீஸ்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு செல்லு ஃபோன் எடுத்துருந்தோம், அதுவும் போலீஸ்கிட்டே கொடுத்தாச்சு. அவங்க எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போன்னு கிடையாது, இப்போ 2-3 வருஷமாக இதே நடந்துக்கிட்டு இருக்கு. 10 பையங்க வருவாங்க, உனி அடிக்கத்தாமல் வந்திருக்க, நீ ஆம்பளைன்னா நீ தெம்மலைக்கு வேலை, பக்கத்து கிராமம் தெம்மலை இருக்குது, தெம்மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் சரி அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நம்ம பேசாமல் இருந்துக்குவோம், 2 வீடு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். நீங்கள் அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காங்கன்னா நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்களா? இல்லை, நாங்கள்லாம் எதுவும் பிரச்சனையும் கிடையாது. நாங்களே 2 வீடு தான் இருக்கோம். மற்ற யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அந்த சமுத்திரங்களும் அவர் பையனும் தான் ரொம்ப தூண்டுதலாக எங்களை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடிக்க வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்டை மருமனை மட்டும் ஒரு அடிச்சு போட்டாங்க. இப்போ அவங்க இருக்கிற தெருவில் வந்து நீங்கள் 2 குடும்பம் இருக்கிறீங்க. ஆமாம். அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணீங்களா இல்லை விலை கொடுத்து வாங்கினது? ஒரு வீடு 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்கு. விலை கொடுத்து தான் வாங்கினது. ஆமாம். வேறு எப்படி உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான். நான் இவங்க பல்லங்க வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாதி வரி தான். ஏன்னா இங்கே உள்ளூர் பையங்க இருக்கா, வெளியூர் பையங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. வெளியூர் பையங்க தான். பக்கத்து ஊர் சிவகிரி இருக்கு. அடுத்த தெம்மலியிலேருந்து ரொம்ப வருவாங்க. தெம்மலியில் அவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லாக இருக்காங்க. அது சொந்தக்கார ஒரு பையன் போலீஸாக இருக்காரு. அவர்கிட்ட தான் எதனால ஐடியா காட்டுக்குருவாங்க. கேட்டுக்கிட்டு என்னன்னாலும் செய்வாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? மொத்தம் வந்ததில் ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேர் வந்ததில் எல்லாம் போயிட்டாங்க. ஒரு 5 பேர் மட்டும் நாங்கள் பிடிச்சோம். பிடிச்சதில் மெயின் அந்த சமுத்திரங்கிறோம் அவர் பையனு தான். சமுத்திரன் ஆறுமுகம். அவங்களை கைது பண்ணிட்டாங்களா? கைது பண்ணிட்டாங்க. சரி. சமுத்திரத்தை மட்டும் கைது பண்ணல, மற்ற 5 பேர் உள்ள இருக்காங்க. சமுத்திரம் தலைமறைவா இருக்காரு? ஆமாம், தலைமறைவா இருக்காரு. இப்போ அந்த 20 பேரை கைது பண்ணல? 20 பேர் கைது பண்ணல. உங்கள் மருமகன் அஜித் குமார் எங்கே இருக்காரு? அவர் சிவேரி ஆஸ்பத்திரியில் சிஹெச்சில் இருந்தார். இப்போ தென்காசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. பலமான அடியா? அடி பலமான அடி. அடிக்க தான் போலீஸ் வரக்குள்ளேயுமே நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டோம். உடனே கொண்டு போயிட்டோம். உயிர் சேதம் இல்லை. அடி நல்லா ஊமடியாக ரொம்ப அடிச்சிட்டாங்க. 5-6 பேர் அடிக்கும்போது என்னதுக்காக 10 பேர் சுற்றி நிற்காங்க. 20 பேர் மேலே அடிச்சாங்க. இல்லை, இன்னும் பல்லா குடிமையான இங்கே வந்துட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீங்கள் அதிகாரம் பண்ணீங்களா? இல்லையே, நாங்கள் 2 வீடு தானே இருக்கோம்.